எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவனுடைய அருளால நல்ல விஷயங்கள் மனிதனை காப்பாற்றும், நல்ல சக்திகள் மனிதனை காப்பாற்றும், நல்ல உணவுகள் மனிதனை காப்பாற்றும், நல்ல சிந்தனைகள் மனிதனை காப்பாற்றும், நல்ல பொருட்கள் மனிதனை காப்பாற்றும், அதே மாதிரி நல்ல இடங்கள் நிச்சயமாக மனிதனை காப்பாற்றும். இறைவன் நம்மளை படைச்சிட்டு வாழ்வதற்கு எல்லா வசதியும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனா ஒன்னு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். எதை நீங்க தொட்டு எதை நீங்க சமாளிக்க நினைச்சாலும் உங்களுக்கு தேவை ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி. ஏன் நீங்க ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க? உடம்பு சோர்ந்து போகுது. ஏன் சோர்ந்து போகுது? சக்தி இல்லை. அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம பேசும்போது யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. நல்லா தானே பேசுறேன் என்று சொல்லுவோம், ஆனா உண்மையிலே அந்த பேச்சுல சக்தி இல்லாமல் போய்விட்டது. ஒரு வீடு வாங்கியிருப்போம், அந்த வீடு வாங்கின பிறகு நான் நல்லாவே இல்லை அப்படிமோ. நீங்க வாங்கினது வீட்டை தான், சக்தியை வாங்கல. ஆனா சக்தியை நீங்க வரவழைக்கணும் அல்லது உருவாக்க தெரியணும். ஆக அந்த அடிப்படையில் மனிதனுக்கு எப்பயுமே ஒரு காந்த சக்தியை உண்டு பண்ணி கெட்ட அலைகள் அவனை தாக்காம இருப்பதற்கு, அவனுடைய வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அலைகளை எப்பயுமே பாசிட்டிவா வைத்துக் கொள்வதற்கு முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை தன் உடம்புல எனர்ஜி பெண்டன் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ரட்சை. இது நீங்க போட்டிருந்தா பெண்டன், அதே நேரத்தில் இதை பயன்படுத்தினா, எந்த பொருளை நீங்க சோதிப்பதற்கு பயன்படுத்தினா அது பெண்டுலமாக வாழ்க்கை முழுவதும் இயங்கும். சரி, ஏன் இதை நம்ம போடணும்? எல்லா நேரங்கள்லயும் நமக்கு சக்தி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்முடைய சக்திகள் குறையும் போது மற்றவங்களுடைய தீய சக்திகள் நம்மளை பாதிச்சிடும். எப்படி பாதிக்குது? கழுத்து வலிக்கும், நிம்மதி இருக்காது, வாழ பிடிக்காது, வேலைக்கு போக பிடிக்காது, கழுத்து வலிக்கும் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த பெண்டனை நீங்க 2 வயசுல இருந்து வயதான வரைக்கும் நீங்க போடலாம். இந்த பெண்டன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த இன் அண்ட் யாங் என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்கிறது பூமி, மேலே இருக்கிறது வானம், எர்த் அண்ட் ஸ்கை. இதுல நடுவுக்குள்ள இருக்கிறது புனித நீர் இருக்கு, கங்கை, ஜம்சம், சென்லூர்ஸ். சில துளிகள் உள்ளே இருக்கும், அது நாளடைவில் அப்படியே காஞ்சு போயிடும். பிறகு அதுக்குள்ளே 5 வகை எண்ணெய்கள் இருக்கின்றன. இந்த பூஜைக்குரிய எண்ணெய்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த எண்ணெய்கள் பிரார்த்தனை செய்யப்பட்டு உள்ளே இடப்பட்டிருக்கு. அடுத்த 5 வகையான எசென்ஷியல் ஆயில் இருக்கு. ரோஸ், லெவண்டர், சிடார்வுட், பெப்பர்மீன் போன்ற, சாண்டல்வுட் போன்ற எசென்ஷியல் ஆயிலும் இதுக்குள்ளே இருக்கின்றன. அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ரசமணி என்பதும் உள்ளே இருக்கிறது. அடுத்து ஒரு சின்ன வெண் சங்கு உள்ளே இருக்கும். அடுத்தபடியாக நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இரத்த ஓட்டத்தை சீராக்க, பாதுகாக்க, எண்ணங்களை நிறைவேற்றி தர, உங்களை எப்பயுமே ஒரு பாசிட்டிவா வைத்துக் கொள்ள, எவ்வளவு பெரிய டென்ஷனா இருந்தாலும் உங்க மனதை அமைதிப்படுத்துவதற்கு கிறிஸ்டல் இருக்கும். இதுக்கு மேலாக அதுல 28 வகை மூலிகைகள் உண்டு. எப்படி? மூலிகையில மஞ்சள், மிளகு, உத்திராட்ச பவுடர், அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான சந்தனம், குங்குமம், ஜவ்வாது, வெள்ளை இருக்கு, கருங்காலி கட்டை, இந்த மாதிரி எல்லாம் மூலிகைகள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த மூலிகைகள்லாம் உள்ளே சேர்க்கப்படுகிறது என்றால் எப்பயுமே அதை சக்தியாக வைத்துக் கொள்வதற்காகவே. ஆக இந்த மாதிரி பெண்டனை நீங்க போடும்போது உங்க அலைகள் எப்பயுமே பெருசா இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும். நம்ம நல்லா வர்றோமோ இல்லையோ, நம்ம கெட்டு போக கூடாது. கெட்டு போகாம இருக்க முதல்ல உங்களை பாதுகாக்கும். நம்மளை சுத்தி தீய அலைகள் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா இந்த பெண்டன் சூடாயிடும். பிறகு அது பழையபடி நார்மல் ஆயிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருதுன்னா இது கரண்டு விழுந்துடும், காணா போயிடும் அல்லது கொட்டிடும். ஏன் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த மாதிரி பெண்டனை நீங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க பயன்படுத்த முடியும். ஒரு தடவை வாங்கினா செயின் அறந்துட்டா நீங்க வேற செயின் நீங்க போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு, ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு உங்களுடைய இதை பயன்படுத்திக்கிறங்க. ஆனா 2 வயசுல இருந்து தாராளமாக பயன்படுத்தலாம். தூங்கும் போது கரட்டிட வேண்டும். அதே மாதிரி குளிக்கும் போதும் கரட்டிடுங்க. பாக்கி எல்லா நேரங்களையும் பயன்படுத்தலாம். குறிப்பா பெண்கள் மென்சஸ், மாதவிலக்கு நேரத்தில் பயன்படுத்தலாம். இறப்பு நடந்த வீட்டுக்கு கொண்டு போகலாம். எந்த பந்தாங் என்று சொல்லக்கூடிய விதிவிலக்கும் இது கிடையவே கிடையாது. ஆக மிக சக்தி வாய்ந்த ஒரு ரட்சை எப்படி செய்ய வேண்டுமோ, ஒரு பெண்டன் எப்படி செய்ய வேண்டுமோ, எதை பயன்படுத்தினால் சக்தி கிடைக்குமோ அனைத்தும் முறையாக பயன்படுத்தப்பட்டு பிரார்த்தனை செய்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதுக்கு மேலாக என்னுடைய பிரார்த்தனைகளை இது ஒவ்வொரு நாளும் வாங்கி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க நல்லா வாங்க. நல்லா வந்த பிறகு இந்த உலகத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதை வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய கழுத்துல இந்த பெண்டன் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் உங்க சக்தி இருக்கு, வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு என்பது மிக மிக முக்கியமானது. இதை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வியாபாரிகள்,
தியானம் செய்கிறவங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு தியானம் செய்தா உங்க அலைகள் ரொம்ப பெருசாகிறத நீங்க உணர முடியும். ஆக எல்லா நிலைகள்லையுமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா நிலைகள்லையுமே இதை நீங்க சரிப்படுத்த முடியும். எல்லா நிலைகள்லையுமே இதை நீங்க முறையாக சக்தியை உருவாக்குவதற்கு நீங்க வாழ்க்கை முழுவதும் உங்க நல்ல நண்பனாக, ஒரு சக்தி வாய்ந்த குருவாக, ஒரு நல்ல அலையாக நீங்க இதை பயன்படுத்த முடியும். பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. நல்ல சக்தி உங்களை காப்பாற்றும். அதே நேரத்தில் நல்ல மனிதர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. இது நல்ல சக்தி, சத்தியமாக உங்களை காப்பாற்றும்.